துணை முதல்வர் நிற்கும்போது விதிகளின்படியே மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில் எழுந்து நின்றேன் என்றும் மாறாக புகைப்படங்களை வைத்து திரித்து பேசப்படுவதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா விளக்கமளித்துள்ளார். நாங்கள் எழுந்தெல்லாம் போகல, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எழுந்து சொல்லிட்டு இருந்தனால ஒரு அமைச்சர் நிற்கும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் நிக்கணும்ன்றனால அது புரோட்டோகால் படி தான் நான் நின்னேன். யாரும் என்ன நிக்க சொல்லல, யாரும் எழுந்துக்கோங்கன்னு யாருமே சொல்லல. இங்க நடந்தது எதுவுமே தெரியாம கிடைக்கக்கூடிய புகைப்படங்களை வச்சு ஆளாளுக்கு ஒரு கதை பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உள்ளூர் காளை முதல் அனைத்து காளையும் அவிழ்த்து விடப்பட்டதாகவும் எந்தவித சலசலப்பும் இல்லாமல் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிறைவு பெற்றதாக மதுரை ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளார். உள்ளூர் மாடுகளுக்கு வழங்கப்படணும்னு அவங்க கேட்டது ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாம் டோக்கன் வந்திருந்தது. ஆனால் அவங்க ஒரு பயம் என்ன ஆச்சுன்னா 700 800 டோக்கன் நம்பர் வந்திருந்தனால அவுக்க முடியாமல் போயிடுமோன்ற பயத்தில் தான் அவங்க நேற்று போராட்டம் பண்ணாங்க. அப்படி இல்லாமல் இன்னைக்கு 1000 காளைகள் அவுத்து எல்லாரோட காளைகளும் அவுத்து விட்டுட்டோம். இல்லைங்க, நமக்கு டைம்குள்ள தான் நடத்தி ஆகணும். ஸோ நம்ம 9 ரவுண்டு வழக்கமாக நடத்துறது தான். இன்னைக்கு நம்மளால 8 ரவுண்ட் தான் நடத்த முடிஞ்சது. அதனால நம்ம கடைசி ரவுண்ட் சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுக்கிறது கடைசி ரவுண்டால தான் முடியும். அதனால நம்ம அந்த ரவுண்டை நிறுத்த வேண்டியதாச்சு. விறுவிறுப்பாக நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நிறைவடைந்தது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை நேரில் தொடங்கி வைத்து கண்டு ரசித்தார். அமைச்சர்கள் மூர்த்தி, PTR பழனிவேல் தியாகராஜன், மதுரை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரும் ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்தனர். மொத்தம் 9 சுற்றுகளில் 989 காளைகள் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் 400க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். வாடிவாசலில் காளைகள் சீறி வந்ததையும் அதை அடக்க காளையர்கள் போராடியதையும் கண்டு பார்வையாளர்கள் பரவசம் அடைந்தனர். வீரர் வெற்றி பெற்றார். திருநங்கை கீர்த்தனாவின் மாடு வழங்கும் ஒரு சைக்கிள். ஒரு ஆள் பிடிப்பா, ஒரு ஆள் மட்டும் பிடி. காளை வெற்றி பெற்றது. ஒரு ஆள் ஓடுங்க. சூப்பர், அழகா. ஆகா, இவ்வளவு நேரம் உள்ள முடிச்சியா? அழகான மாடியா, அருமையான மாடு. காளை வெற்றி பெற்றது. தெரிக்கிறது வாரியா, அழகியா. ஆகா, இதாயா காளை, அழகான காளையா. மாட்டின் உரிமையா தள்ளிப்போ, மாட்டின் உரிமையா தள்ளிப்போ. அழகா விளையாட மாட்டேன், நீங்க தான் கெடுக்கிறீங்கன்னு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டின் முடிவில் சிறந்த காளைகள் மற்றும் வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சிறந்த காளைக்கான முதல் பரிசை சேலத்தைச் சேர்ந்த பாகுபலி காளை தட்டிச் சென்றது. அந்த காளைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சார்பில் டிராக்டர் பரிசளிக்கப்பட்டது. சிறந்த வீரர்களுக்கான முதல் பரிசை 20 காளைகளை அடக்கிய அபிசித்தர் தட்டிச் சென்றார். அவருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட்டது. 2ஆம் பரிசு 13 காளைகளை அடக்கிய ஸ்ரீதரும், 3ஆம் பரிசை 10 காளைகளை அடக்கிய விக்னேஷும் தட்டிச் சென்றனர். அமைச்சர் மூர்த்தி வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். ஒரு எண்ணிக்கை கவுண்டிங்ல விட்டுட்டு போயிட்டு இந்த வருஷம் நான் வாங்கணும். முக்கியமா ஒரு நண்பன், என்னோட உடன்பட சகோதரர் நவீன் இறந்ததுனால அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த வருஷம் ரொம்ப டப்பா தான் பிடிச்சேன். காளைகளும் அதே மாதிரி நல்ல காளைகள் தான் பிடிச்சிருக்கோம். ஆமா, அலாலூர் கமிட்டி ரொம்ப சந்தோஷம்னே. நல்ல சிறப்பாக நடத்திருக்காங்க. 1000 மாடு ஊத்திருக்காங்க. அதே பெரிய சிறப்பு. அலாலூர் கமிட்டிக்கு ரொம்ப நன்றி. பேர் வாங்க, ரொம்ப நாள் கனவுனே இது. ஆமா, மனைவி எங்க அம்மாவுமே ரொம்ப உற்சாகம் படுத்துவாங்க. நான் ஒரே பசங்க, என் பாப்பா 2 பேரும். பாப்பா இறந்து விட்டால, என் பாப்பா பேருக்காண்டி தான் மாடை ஒத்துக்கிறீங்க. எங்க அம்மா அமுச்சுடுவாங்க, என் ஒய்ஃபா அமுச்சுடுவாங்கண்ணே. எப்படி சொல்லுவாங்க, மாடு வளர்க்குறேன், 2 மாடு வளர்க்குறேன். நேற்று விடிய கண் முடிச்சு இருந்து வந்தோம். வந்ததுக்கான சிறப்பான வெற்றி. உங்களுக்கு ஏற்பாடு எல்லாம் அங்கிருந்து வந்திருப்பீங்க. எங்க டீமே மொத்தம் நீங்க என்ன எப்படி அப்ளை பண்ணிருந்தீங்க ஜல்லிக்கட்டுக்கு? என்னங்க ஜல்லிக்கட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணிருந்தீங்க? ஆன்லைன் முறையில் தான் பிரதர். அது கரெக்டாக இருக்கு. செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரைஸ் வாங்குறது.
ஸோ இந்த இடத்துல வந்து என்னோட அம்மா, என்னோட அப்பா, என்னோட மனைவிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் மாடு வளர்த்தவங்க வந்து நம்ம பசங்க தான், விக்னேஷ் அண்ட் குரூப், அவங்க தான் மாடு வளர்த்தாங்க. அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க இல்லாமல் நம்ம இல்லை இங்கே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே பாரம்பரியத்தை வந்து காப்பாற்றுறதுக்காண்டி எல்லாருமே ஒரு முயற்சி எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் காளைகள் தாக்கியதில் 76 பேர் காயமடைந்தனர். மாடுபிடி வீரர்கள் 27 பேர், மாட்டின் உரிமையாளர்கள் 21 பேர், பார்வையாளர்களில் கல்லூரி மாணவி உட்பட 36 பேர் காயமடைந்தனர். லேசான காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. பலத்த காயமடைந்த 17 பேர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் காளை தாக்கியதில் பெரியசாமி என்ற 55 வயது முதியவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஜல்லிக்கட்டுக்கான காளைகளை சேகரிக்கும் இடத்தில் நின்று கொண்டிருந்த போது காளை ஒன்று கழுத்து பகுதியில் பலமாக குத்தியதில் முதியவர் படுகாயமடைந்தார். சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி முதியவர் உயிரிழந்தார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரராக கலந்து கொள்ள ஆர்வமுடன் வந்த அயர்லாந்துக்காரர் வயது மூப்பு காரணமாக துரதிருஷ்டவசமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அயர்லாந்தைச் சேர்ந்த 53 வயது கான் ஏற்கனவே 3 முறை ஜல்லிக்கட்டை கண்டுகளித்துள்ள நிலையில் இம்முறை களத்தில் இறங்க வேண்டும் என்ற குதூகலத்துடன் வந்தார். ஆனால் போட்டியில் கலந்து கொள்ள 40 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதால் கானை தகுதி நீக்கம் செய்தனர். வெளிநாட்டுக்காரர்களும் ஜல்லிக்கட்டின் சிறப்பை உணர்ந்து சிலாகித்து பார்ப்பது நம்மை பெருமை கொள்ளச் செய்கிறது. Previously I came watching 3 times watching TV. No, here itself. Alanganallur and Dindigul also 2 times. So yes, so I came to watch Jallikattu. Best sport, very best. It's exciting. Little danger also, but absolutely brilliant sport. I love Jallikattu. Best sport. Yes. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை காண கூட்டம் கட்டுக்கடங்காமல் அலைமோதியதால் மைதானத்திற்கு அருகில் LED திரைகள் மூலம் பல இடங்களில் அமைக்கப்பட்டிருந்தன. அதில் ஒளிபரப்பப்பட்ட தந்தி டிவி ஜல்லிக்கட்டு நேரலையை மக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.